இன்னைக்கு EDCயோட யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3 என்ன அப்படின்னா ஜீனர் டயோடு. ஓகே, நம்ம இதோட ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறதில்ல. இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின் எப்படிலாம் கேட்பாங்களோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதோட சிம்பிள் பார்க்கலாம். இதோட சிம்பிள் பிஎன் ஜங்ஷன் மாதிரியே தான் இருக்கும், பட் அந்த கேத்தோட் டெர்மினல் மட்டும் Z ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹைலி டோப்டு டயோடு. பிஎன் ஜங்ஷன் வந்து லைட்லி டோப்டு. ஜீனர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைலி டோப்ட் பிஎன் ஜங்ஷன் டயோடு சொல்லுவாங்க. இதை பிஎன் ஜங்ஷன் டயோட்லேயே டோப்பிங் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுதான் ஜீனர். அந்த டோப்பிங் ரேஷியோ வந்து 1:10⁻³ அப்படின்னு இருக்கும். போன தடவை கொஷினில் ஆக்சுவலாக அது கேட்டிருந்தாங்க. ஜீனர் டயோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இட் இஸ் ஹைலி டோப் பிஎன் ஜங்ஷன் டயோன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அப்படி கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த டயோடுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோம்னா குவாண்டம் டனலிங். ஓகேங்களா, இதில் என்னென்னா டனல் டயோட்னா மட்டும்தான் டனலிங் இருக்கும். அப்படின்னா நம்ம டனல் டயோட்னா டனலிங் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். டக்குன்னு நம்ம ஜீனருக்கு ஞாபகம் வராது. பிரின்சிபல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன அப்படின்னா குவாண்டம் டனலிங். இங்கேயும் ஆக்சுவலாக டனலிங் தான் நடக்குது. ஓகே, இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயினான அப்ளிகேஷன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதோட அப்ளிகேஷனில் மெயினான அப்ளிகேஷன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஆர் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்மளுக்கு இந்த ஜீனர்னால் கீப் பண்ணணும். ஜீனர்னால் உங்களுக்கு ரிவர்ஸ் பயாஸ் ஞாபகம் வரணும், அது ஹைலி டோப் பிஎன் ஜங்ஷன் ஞாபகம் வரும், குவாண்டம் டனலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ஞாபகம், வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஞாபகம் வரணும். இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இது எப்படி பார்த்தோம்னா இதோட அவுட்புட் என்ன தரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜாக தரும். அதனால தான் இது வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் இல்லைன்னா ரெகுலேட்டட் அவுட்புட் வோல்டேஜை தரும். ஓகேங்களா, அப்படின்னா இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் சேஞ்ச் ஆகும், வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது. கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், பட் வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, இதுதான் இதோட அப்ளிகேஷன். அதே மாதிரி இது என்னென்னா இதை இன்னொரு பேர் என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிவைஸ் இல்லைன்னா ஜீனர் பிரேக் டவுன் டயோட்னு சொல்லுவாங்க. மேலே எழுதிக்கோங்க. ஆல்சோ கால்ட் ஆஸ் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிவைஸ் ஆர் ஜீனர் breakdown device, breakdown diode. ஓகே, இப்போ இதுக்குன்னு பார்த்தோன்னா சர்டன் கேரக்டரிஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரிவர்ஸ் பயாஸில் தான் ஒர்க் ஆகும், லைக் தட். இதுக்குன்னு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு பேர் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க, நான் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இது ஹைலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட் கரெக்டுங்களா. அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸில் ஒரு நார்மல் டயோடாக தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, இன் ஃபார்வர்ட் பயாஸ் இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ நார்மல் டயோட். தென் இதுக்கு நெக்ஸ்ட் என்னென்னா ஐடியல் கேஸில், ஐடியல் ஜீனர் டயோடோட கேஸில் பார்த்தீங்கன்னா அதோட வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். இந்த வோல்டேஜ் ட்ராப்
across the diode is 0. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா சிலிக்கான் தான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சிலிக்கான் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் மேக்கிங் அ ஜீனோ டயோட். அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல, அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கானுக்கு ஹை டெம்பரேச்சரும் கரண்ட் கெப்பாசிட்டியும் இருக்குது. பிகாஸ் it has high temperature and current capacity. ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் ஆப்வியஸாக கட் இன் வோல்டேஜ் ஆஃப் சிலிக்கான் வந்து 0.7 or 0.6 to 0.7. அதே மாதிரி ஜீனுக்கு ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்குது. பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் ஜீனு இது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. என்னென்னா 2 volt to 300 volt. ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐவி கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். விஐ கேரக்டரிஸ்டிக் கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இதுவும் பிஎன் ஜங்ஷன் டையோடு தான், கரெக்டுங்களா. ஃபார்வர்டில் இட் வில் ஆக்ட் ஆஸ் அ நார்மல் டையோடு. ஜஸ்ட் அ மினிட். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜீன் இருக்கும், அவலாஞ்சி பிரேக் டவுன், 2 பிரேக் டவுன் இருக்கும். அந்த பிரேக் டவுனுக்கு உள்ள ஒரு இதை பார்ப்போம். ஒரு நிமிஷம், நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. இங்கே என்னென்னா, இதுவும் ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோடு தான், கரெக்டுங்களா. அப்போ பிஎன் ஜங்ஷனில் அவலாஞ்சி பிரேக் டவுன் இருக்கும். லைக் தட் இதுலேயும் ஒரு அவலாஞ்சி பிரேக் டவுன் இருக்கும். கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவலாஞ்சி பிரேக் டவுன் கடைசியாக வரும். இதில் பெருசாக நம்ம நம்ம படிக்கிற அளவுக்கு, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு. ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவலாஞ்சி ஓகே. ஜீனோ பிரேக் டவுன் முன்னாடியே வந்துடும், அவலாஞ்சி பின்னாடி வரும். இது ஏன் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதோட ஐவி கேரக்டரிஸ்டிக் அப்படி இருக்கும். இதோட ஐவி கேரக்டரிஸ்டிக் இஸ் வெரி க்ளோஸ் டு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். இதுதான் அதோட ரீசன். ஓகேங்களா, இப்போ பிரேக் டவுன், இந்த பிரேக் டவுனோட கம்பேரிசன் ரொம்ப 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 முக்கியம். இந்த பிரேக் டவுனோட கம்பேரிசன் பார்த்திங்கன்னா, முதல்ல அவலாஞ்சி A for அவலாஞ்சி, Z for ஜீனர் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கம்பேரிசன் என்னன்னா, அவலாஞ்சி வந்து லைட்லி டோப்ட் டையோடில் ஒர்க் ஆகும் இருக்கும். ஜீனோ வந்து ஹெவிலி டோப்ட் டையோடு. செகண்ட் பாயிண்ட், இங்கே ஹை ரிவர்ஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இருக்கும்.
because it is a lightly doped diode. இங்கே லோ reverse voltage and current. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வீக்காக இருக்கும், இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தென் பிரேக் டவுன் வந்து அக்கர்ஸ், இது ரொம்ப முக்கியம், greater than 5 வோல்ட்டுக்கு மேலே. அதே இங்கே வந்து அக்கர்ஸ் earlier அப்படி என்னென்னா less than 5 வோல்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா அது இன்னொரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தோன்னா லைட்லி டோப்டில் இங்கே வந்து நேரோ ஜங்ஷன் பிகாஸ் இட் இஸ் ஹெவிலி டோப்ட். இன்னொன்று என்னென்னா இது வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த பாசிட்டிவ் டெம்பரேச்சர் நெகட்டிவ் டெம்பரேச்சர் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா இதோட பிரேக் டவுன் ரீசேஷன் ஆஃப் கொலிஷன். இதெல்லாம் வாட் இஸ் வாட் போதும். இதுக்கு பின்னாடி பேக் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நாட் ஷார்ப் பிரேக் டவுன் அக்கர் ஆகும், ஆனால் அது ஷார்ப்பாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஹேஸ் அ ஷார்ப் பிரேக் டவுன். பிடினா பிரேக் டவுன். ஓகே, இவ்வளோதான் அஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா power dissipation. PD refers power dissipation of Zener. Power dissipation of Zener வந்து greater than a normal diode. Normal தென் இதோட டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் டைனமிக்னு 2 ரெசிஸ்டன்ஸ் ஃபில்லிங் ஜங்ஷனில் அதே தான் இதுலேயும். R is equal to del V by del I வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இப்போ ஜீனர் டயோடோட டிப்ளீஷன் ரீஜன் ரொம்ப நேரோவாக ஆயிடுச்சு அப்படின்னா அது டனல் டயோட மாறிடும். Zener diode depletion region becomes very narrow. Zener tunnel பார்க்குறப்ப அது ஏன்னு தெரியும். Then the structure becomes, structure தான் சொல்கிறாங்க, structure becomes tunnel diode. ஏன்னா டனல் டயோடு வந்து ரொம்ப ஹைலி டோப்ட், அதே மாதிரி இட் ஹாஸ் அ வெரி நேரோ டிப்ளீஷன் ரீஜன். ஓகே, இவ்வளோதான் வந்து ஜீனர் டயோட பற்றின ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கிறோம் அப்படின்னா வந்து ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு சீரியஸாக ஒர்க் அவுட் ஆகும், பிகாஸ் கதை எழுதுறதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம அப்படி படித்தோம் அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், இட் ஓன்ட் ஒர்க் அவுட். படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி ஏன் எதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு ட்ரை டு சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? எதையுமே வந்து இது இப்படி தானா அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா வந்து இட் வில் டேக் மோர் டைம். நீங்கள் சீக்கிரம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹாவ் கீ நோட்ஸ் எல்லாத்துக்கும். இப்போ ஜீனர்னா இவ்வளோ தான். இப்போ ஜீனர்னா சொல்லலை, இது வந்து ஹைலி டோப்டு டையோடு, அப்புறம் இதோட பிரின்சிபல் குவாண்டம் டனலிங், இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர், இதெல்லாம் இதோட கீவேர்ட்ஸ். அப்போ இந்த கீவேர்ட்ஸ் வந்தால் இந்த ரிலேட் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். வேறு எப்படியும் நீங்கள் படிக்க தேவையில்லை. இதோட ஒர்க்கிங் எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக்.
அதனால அதெல்லாம் வேஸ்ட். அதே மாதிரி என்னென்னா என்னதான் நம்ம அவ்வளோ நம்மளுக்கு மெமரின்னு ஒன்று இருக்குது கரெக்டுங்களா? அது வந்து ரொம்பவும் ஸ்டோர் பண்ணிக்காது. எக்ஸாமில் போய் கன்ஃப்யூஸ் மட்டும்தான் ஆகுதோ. அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஷார்ட்கட்ஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எனக்கு ஜானில் முடிஞ்ச எக்ஸாமில் எனக்கு ஷார்ட்கட்ஸ் தான் எனக்கு 4ல் ஸ்கோர் பண்ணுறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு எப்படிலாம் ஷார்ட்கட் வச்சுக்கிறோமோ அதெல்லாம் பாருங்கள். ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இட் வில் டேக் மச் அண்ட் மோர் டைம். அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணுறதுக்கு இது மோர் தேன் எனஃப். நான் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பிஎன் ஜங்ஷனுக்கும் ஜீனோ டயோடுக்கும் ப்ராப்ளம் சால்விங் நான் போட்டுறேன். ப்ராப்ளம் சால்விங்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த லெவலுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு அவங்க படிக்க தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். பிகாஸ் நீங்கள் 200